ஏங்க சார், கிருஷ்ஷ இவ்வளவு தூரம் நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம். எங்க மேல இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இந்த ஒரு கேள்விய கேட்டதுக்கு அப்புறமா, இந்தாங்க உங்களுக்கு நம்பர் தரேன். நான் வெளியில தெரியாம பாத்துக்கோங்க. என் வேலையே போயிரும். ஏன்னா, ஒரு பேரண்ட்ஸோட நம்பர இன்னொரு பேரண்ட்ஸுக்கு குடுக்க கூடாது. இது ஸ்கூலோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். மீனா, இதெல்லாம் எப்ப நடந்தது? அப்படின்னு முத்து கேக்குறாங்க. இல்லங்க, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே வித்யா வீட்டுக்கு போனதுல இருந்தே எனக்கு சந்தேகம்தான். வித்யா கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட் இல்ல இவங்களுக்கு, அதனால சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க கிட்ட போய் மனசங்கடத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் அட்மின் கிட்ட போய் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க நம்பரும் கொடுத்தாங்க. அந்த நம்பரை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது ரோஹிணியோட நம்பர்னு. ரோஹிணிங்கிற பேர்ல நம்ம வீட்ல இருக்காங்க. இல்லன்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். எல்லாம் கேட்டு ரோகிணி அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. தம்பி கிருஷ், இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கிருஷும் வர்றான். கிருஷ், சொல்லு கிருஷ், இதுல உங்க அம்மா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அம்மா பேரு கல்யாணி, அவங்க துபாய்ல இருக்காங்க. இங்க பாரு கிருஷ், உண்மைய சொல்லணும். அம்மா வந்து உங்களை மிரட்டி பொய் சொல்ல சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நல்ல பையன்ல அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டே இருக்கான். ஆண்டியும் அங்கிளும் நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க, சந்தோஷமாவும் வச்சிருக்காங்க. அம்மா அம்மா நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல வேற போய் சேர்த்து விட்டாங்க. அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி கிருஷ் யோசிச்சுட்டு, ஆமாங்க ஆண்டி, நான் சொல்லுவேன். ஆனா அம்மா வந்து என்ன திட்டுவாங்களே. அம்மாலாம் திட்ட மாட்டாங்க. நானும் அங்கிளும் கூடவே இருக்கோம். நீ பயப்படாம தைரியமா சொல்லு. எல்லாருமே ஓவரா என்ன சொல்ல போறான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிய கை காமிக்கிறாங்க. என்னடா என்னைய சொல்ற அப்படிங்கிறாங்க. ஏ ரோஹிணி, நீங்க பெத்த பையன் உங்களை அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான், நீ யாருடான்னு சொல்லி கேக்குறீங்களே, வெக்கமா இல்ல? இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்க வாயாலேயே வரணும்னுதான் பேசிக்கிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்காரரும் சரியில்லை. 2 பேரும் சேர்ந்துதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நல்லாதான் இருக்கும் உங்க லைஃப், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? அத்தே, கோபப்பட வேண்டியது என்கிட்ட இல்ல. நீங்க வீடு தேடி போய் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இந்த மருமக கிட்ட. அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்கதான் கிருஷோட அம்மா. இப்ப சொல்லுங்க, கிருஷ் இந்த வீட்ல இருக்கலாமா இல்ல வெளியில போகலாமான்னு? கிருஷ் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவனுக்கு முழு உரிமையும் இருக்குது. மீனா கிட்ட முத்து, என்ன மீனா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கிறாங்க. இல்லங்க, சொல்லுவேன். ஆனா நான் சொன்னா வீட்ல எல்லார்கிட்டயுமே நீங்க கோபப்பட்டு பேசுவீங்க. அதுக்கப்புறமா கடைசியில இந்த பார்லர் அம்மா வந்து இல்லன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். இன்னமும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அட்மின்கே போன் பண்ணி அந்த நம்பரை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அந்த நம்பரை எடுத்து எல்லாருமே உங்களோட போன்ல போட்டு பாருங்க. ரோகிணியோட நம்பர் வருதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. அத்தே, முக்கியமா நீங்களும் கேளுங்க அத்தே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அட்மினுக்கு போன் பண்றாங்க. சார், அன்னைக்கு கிருஷ்ணோட நம்பர் கொடுத்தீங்கல்ல சார், அதுல ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு சார். 9 நம்பர் தான் இருக்கு, 10 நம்பர் இல்ல சார். தயவு செஞ்சு அதை இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிக்குவேன் சார், பிளீஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னமா, தாராளமா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரையும் கொடுக்கறாங்க. அதை எல்லாருமே அப்படியே நோட் பண்றாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ரோகிணியோட நம்பர்னு. எல்லாருமே செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப சொல்லு, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு இப்ப சொல்லு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஏண்டி, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையையும் வச்சுக்கிட்டு ஏன் பையனை கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கலான்னு பிளான் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் எத்தனை நாள் திட்டம் இதெல்லாம்? ஏன் என் பையனோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்ச? அத்தே, அதையெல்லாம் கிடையாது. நீங்க கர்மான்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க முன்னாடி பண்ணீங்க, அத பின்னாடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க பையன் பண்ண அத்தனை பித்தலாட்டத்துக்கும் இதுதான் கைமாறு. நேத்து கூட ஒவ்வொரு விஷயத்திலயும் இவர் ஏமாத்திருக்காருன்னு கேக்குறப்போ எனக்கு அவ்வளவு பயத்தெரிச்சலா இருந்தது. இவர் பண்ண அத்தனை தப்புக்குதான் ரோஹிணிய இவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவர் ஏமாத்தி எங்க வீட்டுக்காரரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரு. இப்போ இவரையே ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல, பாத்துக்கோங்க நீங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க? இது பழிவாங்குற விஷயமா இது அப்படிங்கிறாங்க. வேற என்ன சொல்ல சொல்றீங்க? அப்போ அண்ணாமலை இருந்துகிட்டு,
கரெக்டா தான் சொல்றா மீனா. நீ என்ன பண்ணையோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது தானே கிடைக்கும். அது தெரிஞ்சிருந்தும் நீ முத்துவ பழி வாங்கிட்டேல. என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? தெரிஞ்சிருந்தா நான் அவனை ஜெயிலுக்கு போக விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்றாங்க. அதேபடி எங்க அம்மாதான் முத்துவ வளர்த்தாங்கன்னு வஞ்சனைய வச்சுக்கிட்டே தானே முத்துவ பழி வாங்கிட்ட நீ. எங்க அம்மாக்காக நீ முத்துவ பழி வாங்கிட்டேல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டா ரோஹிணியோட அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே கல்யாணி எல்லா விஷயமும் வெளிய தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்படிமா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் உங்க அம்மாக்கு முதல்ல கால் பண்ணேன். போனும் சுவிட்ச் ஆஃப்ல கிடையாது. அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க என் பொண்ணுக்காக பாக்கல, என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நானே வந்து சொல்றேம்மா. இதையெல்லாம் பார்த்துட்டு ஓ எல்லாரும் சேர்ந்துதான் இப்போ என்னோட வாழ்க்கைய கெடுத்துட்டீங்கல்ல. யாரோட வாழ்க்கைய கெடுத்ததுடி? நீதாண்டி ஏன் பையனோட வாழ்க்கைய கெடுத்திருக்க. இந்த மாதிரி சொல்லிட்டு விஜயா ரோஹிணிய அடிக்கிறாங்க. ரோஹிணி அடி வாங்குறத பார்த்துட்டு ரோஹிணியோட அம்மா சும்மாவே நிக்கிறாங்க. என்னம்மா பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, என்னாலதான் அடிக்க முடியல. நான் பெத்தவ, அவங்களாவது அடிக்கட்டும். நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம உன் பையனையாவது வச்சு பாத்துக்குவ அப்படிங்கறதுக்காக தான் நானும் காணாம போனேன். அதையும் பண்ண முடியாம அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவனை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்க. பேரனோட நிலைமைய நினைச்சு பாருடி. இப்ப கூட உனக்கு அறிவே வர மாட்டேங்குது. இந்த சீக்வன்ஸ்ல சிறகடிக்க ஆசை சீரியல் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரியப்படுத்துங்க.